தலைவர் தளபதியை குறித்து இவ்வளோ பேசியிருக்கீங்களே. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை இப்படி அனுப்பி விடுவானா. எதிர் தாக்குதல் நடத்தின அவங்களுடைய நிலை என்ன? எங்களை பகைச்ச ஜிஹெச்ல சிகிச்சைன்னு சொல்லி செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாரு, ஏவா வேலு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாரு, ஜெகத் ரட்சகன் ஓடிடுறாரு, பொன்முடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் ஓடி போய் படுத்துக்கிறாரு. பூரா பேரும் 18ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிற அத்தனை பேர் இங்க தான் இருக்கான். அவனுடைய தாக்குதலை எதிர்கொள்வதற்கு உங்களால முடியுமா? திமுக காரன் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன், அதை பார்த்தவன், மிசாவை பார்த்தவன், அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்றான், கைதாகி போக வேண்டியதானே ஜெயிலுக்கு. போங்க, தியாகி தானே நீங்க எல்லாம். ஊரை ஏமாத்துறதுக்கு ஒட்டு மொத்தமா கரவேட்டியை கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு நீங்க எதை கருத்தியல் பேசுறேன்ற பேர்ல வா என்னோட பேசு. நானும் அதே ஊருக்காரன் தான். அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு மேடையை போட சொல்லுங்க, நான் போய் பேசுறதுக்கு தயாரா இருக்கிறேன். இப்ப இந்த 60 ஆண்டுகள்ல நீங்க என்ன கழட்டினீங்க அதை சொல்லுங்கன்னு கேட்கிறேன். அதிமுக அபகரிக்கிறாருன்றாரு, இதை சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அதிமுகல இருந்து இத்தனை வருஷம் என்னத்தை கழட்டினீங்க அதை சொல்லுங்கன்னு கேட்கிறேன். அரசியல் அறிவுன்றது என்ன? பேசுங்க, வாங்க பேசுவோம். எதை பேச போறீங்க? மண்டையில மேலதான் ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சேன், உள்ளேயுமா ஒண்ணும் இல்லை. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவிலிருந்து ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். இன்னைக்கு காலையில் திங்கட்கிழமை ஒரு விஷயம் நடந்திருக்கு. திமுகலேருந்து விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கேண்டேயன் அவர்களை விஜய் அவர்களை அவதூறாக பேசினாங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா தொடர்ந்து திமுக முதல்வர் அவர் மேலேயா இருக்கட்டும், இல்லை தாவேகா மேலேயே இருக்கட்டும், விமர்சனம் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு கொலை மிரட்டலாக பண்ணுறாங்க. ஏன்னா அது லிட்ரலாக அவர் பண்ணது பேசினது ஒரு கொலை மிரட்டலாக தான் பார்க்கப்படுது. திமுகவுக்கு விமர்சனத்துக்கும் மிரட்டலுக்கும் வித்தியாசம் தெரியலையோ அப்படின்னு சொல்கிறாங்க சார். இல்லை, நான் கடந்த காலங்களில் நிறைய முறை பதிவு செஞ்சுருக்கிறேன். அறிவு திருவிழான்னு சொல்லி நடத்தக்கூடிய தகுதியும் அறிவும் இவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இன்றைக்குமே பேசுகிறேன். அவர்களுக்கு அறிவு பெரியாரினுடைய கொள்கையும் அந்த அண்ணாவினுடைய கோட்பாடுகளும் அவர்கிட்ட இருந்து போயிடுச்சு. இங்கே இருந்தது வெறும் சாராய புத்தி தான் இருந்தது. ஒருத்தன் மதுவை குடிச்சு அவனுடைய அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றது தான் இங்கே கேள்விக்கணையாக இருக்குது. அப்போது திமுகவில் இருந்தவனுக்கு நீங்கள் வேறு எந்த கொள்கையை சொல்லி இது வரைக்கும் தந்திருக்கீங்க? அப்போ அவன் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துப்பான். ஒரு முதல்வர் அவர்களை இப்போ தரைக்குறைவாக பேசுவதும், ஓப்பன் மைக்கில், ஓப்பன் ஸ்டேஜில், ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் நீங்கள் இப்போ ஒரு கொலை மிரட்டல் விடுவதும் சாதாரண ஒரு விஷயமா? என்ன தனிப்பட்ட நபர் ஒருத்தர் பேசினாலே நான் அதற்கான இப்போ சட்ட ரீதியான அணுகுமுறையை சந்திக்கலான்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால் இவங்க பேசிட்டு போகிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு போகிறது தமிழக காவல்துறையோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களோ இருக்க மாட்டாங்க. எதிர் தாக்குதல் நடத்தினா அவங்களுடைய நிலை என்ன? சேதாரம் யாருக்கு? அதில் நடுவில் பாதிப்பு மக்களுக்கு வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்குது தமிழக அரசு, குறிப்பாக தலைவர் தளபதி அவர்கள். அதில் யாரும் பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்கு தான் தனிப்பட்ட நபர் தாக்குதல் பேசியிருந்தால் அது இப்போ இறையாண்மைக்கு எதிரானது தான் பேச்சுக்கள், அன்பார்லிமெண்ட் வேர்டு தான். அதற்கான தண்டனைகள்னு ஒன்று இருக்கும்ல. நீங்கள் தான் எதை பார்த்து பயப்படாதவங்களாச்சு, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? உடனே அவருடைய கைதுக்கு யார் ஓடி வரா? அனிதா ராதாகிருஷ்ணன் ஓடி வராரு. அவர் பேசாத பேச்சா? ஒரு நெறியாளராக அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? எந்த விதத்திலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேச்சு. நீங்களாம் முன்னாள் அமைச்சராக இருப்பதற்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்குன்றத கேள்விகணைகளை அதிகமாக எழுப்புது. அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, தலைவர் தளபதியை குறித்து இவ்வளோ பேசியிருக்கீங்களே, உங்கள் தொகுதி மக்களுடைய பிரச்சனையை பற்றி எவ்வளோ பேசுனீங்க? மீனவர்களுடைய நலனை பற்றி நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ பேசுனீங்க? அதெல்லாம் பேசணும்ல. கடல் அரிப்புக்காக போராடி எவ்வளோ சுட்டு அந்த கடல் அரிப்புகளை தடுக்கிறதுக்கு எத்தனை தூண்டில் பாலங்களை கொண்டு வந்திருக்கீங்க தமிழ்நாட்டில். மீனவர்கள் இங்கே பல பேர் சுட்டு கொல்லும் போது நீங்கள் எத்தனை முறை இலங்கைக்கு ஓடுனீங்க? அதை எதிர்த்து எத்தனை முறை ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க? மீனவர் பக்கம் எதற்காக நின்றீங்க? கொண்ட துறையிலேயே உங்களுக்கு உண்மையாக விசுவாசமாக இருக்க தெரியாத ஒரு மனிதர் நீங்கள். இன்றைக்கி அப்படியே பேசின உடனே அப்படியே பொங்கி எழுந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் வரும்போது ஆட்டோவில் ஒன்று படித்தேன், ஆதாரம் காட்டுறேன். எங்களை பகைச்ச ஜிஹெச்சில் சிகிச்சைன்னு சொல்லி இன்றைக்கி அதை தான் அவர் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறார். இல்லை, சிரிப்பதற்காக இல்லை, நான் ஆதாரத்தை நான் காட்டுறேன். புரியுதுங்களா? நான் இது ஏதோ ஓனாக சொல்லக்கூடிய டயலாக்லாம் இல்லை.
வரும்போது பார்த்தேன். புரியுதுங்களா? வந்திருக்காரு, போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அனிதா ராதாகிருஷ்ணன். அப்போ என்ன பண்ணணும்? போராட்டம் பண்ணணும்ல. கைது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, எதுக்கு ஓடுறீங்க? 10 நிமிஷம் தம் கட்டி பேசவே முடியல உங்களுக்கு. ஓடி போய் நம்ம செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாரு, ஏவா வேலு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாரு, ஜெகத் ரட்சகன் ஓடிடுறாரு, பொன்முடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாரு. இப்போ இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் ஓடி போய் படுத்துக்கிறாரு. யார் நல்லா இருக்கீங்க? உங்களெல்லாம் மருத்துவமனையில் தான் வச்சு. அப்போ நீங்கள் மருத்துவமனையிலே உட்காந்துக்கங்க. தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சும்மா நீங்கள் பேசுகிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யாரை குளிர்விப்பதற்காக இதெல்லாம் பேசுகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியலை. அந்த மாதிரி அரசியலை பார்க்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. புரியுதுங்களா? கொள்கை ரீதியாக பேசுங்க, பேசலாம். என்ன கொள்கைன்னு இது இவ்வளோ நாள் மாறு தட்டினீங்களே, உங்களுடைய கொள்கையும் கோட்பாடுகளும் என்ன? அநாகரிகமாக பேசுவது தானா? இதுதான் திமுக சொல்லி கொடுத்துருக்குதா? இங்கே இருக்கக்கூடிய தம்பிகளுக்கும் பேச தெரியாதா? பேசுவாங்களா மாட்டாங்களா? அவங்க எதிர்த்து அவங்களால தாங்க முடியுமா? ஒரு கைதுக்கே ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குறீங்க. அவன் பூரா பேரும் 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவன் அத்தனை பேர் இங்கே தான் இருக்கான். அவனுடைய தாக்குதலை எதிர்கொள்வதற்கு உங்களால் முடியுமா? இப்போ நான் இப்படி பேசினா அது வன்முறையாக மாறிடாதா? எங்கள் தலைவர் ஒருபோதும் அதை விரும்புவது இல்லை. எங்கள் பொதுச் செயலாளர் அதுக்கான ஆணைகளை கொடுத்துருக்கிறார் வாய்மொழியா. அப்போ அதை கட்டுக்கோப்பாக நடத்துகிறாரு. யார் தெரியுதா தலைவன் இதில் இருந்துன்னு சொல்லிட்டு? கீதா ஜீவன் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க சார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்களும் வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து மார்க்கெண்டியன் அவர்களை சந்திக்க வந்தோம், எங்களை சந்திக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒன்று சொல்கிறாங்க, இந்த போன ஆட்சியில் வந்து தாவேக்கா பிரச்சாரம் பண்ணும்போது ஆதவர்ஜன் அவர்கள் ஒன்று பேசினாங்க, முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முதலமைச்சரை பார்த்து, முன்னாள் முதலமைச்சரை பார்த்து கேட்டாங்க, நாங்கள் அந்த மாதிரி கைது நடவடிக்கை பண்ணியிருந்தா இன்னைக்கு அவர் அமைச்சராக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க சார். ஏன் பண்ணியிருந்தா என்ன பிரச்சனை? அதுக்கு என்ன செக்ஷன் இருக்குது? அந்த செக்ஷனுக்கும் நீங்கள் கைது பண்ணால் அமைச்சர் ஆகிறதுக்கும் ஏதாவது தடை இருக்கா? தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு விதி இருக்கா? என்ன புதுசாக ஒரு தடையும் சட்டத்தையும் பேசுகிறீங்க? கனிமொழி வந்து 2G ஸ்பெக்ட்ரமில் எத்தனை நாட்கள் ராசாவும் அவங்களும் திகார் ஜெயிலில் இருந்தாங்க. எப்படி இன்னைக்கு வெளியில் வந்தாங்க? மிசா சட்டத்தை பார்த்தவன் மிசா சட்டத்தில் உள்ளே போனார் உங்கள் அண்ணன். எப்படி வந்து இன்னைக்கு முதலமைச்சராக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு? எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக RS பாரதி பேட்டி கொடுக்குறாரு. விடுதலை புலிகளுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம், இப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் சட்டப்படி அது தப்பு தானே. அப்போ எப்படி எதன் அடிப்படையில் ஆதரவு கொடுத்தீங்க? அப்போ அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தா? இந்த வேலையெல்லாம் வேற எங்கேயா போய் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? நாங்கள் பண்ணியிருந்தா நீங்கள் பண்ணியிருந்தான்னு இவங்கள பார்த்து கேட்குறேன், கீதா ஜீவனை பார்த்து. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்ததில்ல, என் தங்கச்சி கதற வாயில் குண்டடிப்பட்டு செத்தா இல்லை, ஸ்னோலின். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இருந்திருந்தா கடந்த 5 வருஷத்தில் எத்தனை முறை அந்த குடும்பத்தை சந்திச்சிருப்பீங்க? அந்த குண்டடிப்பட்டு இறந்தவர்களுக்கு நீங்கள் என்ன நீதி நியாயத்தையும் வாங்கி கொடுத்துட்டீங்க? என்ன ஒரு நீதி விசாரணை அமைச்சிட்டீங்க? சொன்னீங்கல்ல, அந்த 100வது நாள் ஊர்வலத்தில் பங்கெடுத்தீங்கல்ல, ஞாபகம் இருக்கா கீதா ஜீவனுக்கு? நான் அடிப்படையில் ஒரு போராட்ட களத்துலேருந்து வந்தவன். நிச்சயமாக இதற்கான பதில்கள் எல்லாம் இவங்க சொல்லணும். தளபதி அவர்கள் எதையும் மறக்கலை. எல்லாத்துக்குமான பதில்கள் இருக்குது, அதில் மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி வந்து சமூக நீதி கருத்தெல்லாம் நீங்கள் பேசுகிறதுக்கெலாம் லாய்க்கே கிடையாது. இப்பவும் சொல்கிறேன், திமுககாரர்களுக்கு சூடு சொரணை ஈனம் மானம் எதுவும் கிடையாது, வெக்கமும் கிடையாது. நீங்கள் இதெல்லாம் பேசுவதற்கு தகுதியானவர்களும் கிடையாது. நீங்கள் வருவீங்க, அடிப்பேன் உடப்பேன்னுவீங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு போகிறதுக்கு நாங்கள் வந்து மஞ்சப்பையை தூக்கிட்டு வரல யாரும். இப்பவும் சொல்கிறேன், வினைக்கு எதிர்வினை உண்டு, அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. கருத்தை பேசணுன்னா வாங்க, கருத்தியெல்லாம் மோதுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எந்த சேனலில் வேணாலும், எந்த மேடையில், உங்கள் மேடையில் கூப்பிடுங்க, நாங்கள் வந்து பேசுவதற்கு தயாராக இருக்கோம். கருத்தியெல்லாம் மோதுங்க. தனிநபர் விமர்சனம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க பேசுவோன்ற. எங்களுக்கு அதுக்கு அனுமதி இல்லை. நாங்கள் பேசினாலும் உங்களால் தாங்க முடியாதுன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? நாங்கள் பல பேரை பற்றி அப்புறம் கேள்விகள் எழுப்புவோம். அப்புறம் மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடியது நீங்களாக தான் இருப்பீங்க, எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. கருத்துக்களை கண்ணியமாக பதிவிடுங்க. இது பொதுவெளி, பல மக்கள்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சமூக நீதி, புதிய விடியல், அது இது எல்லாம் பேசுனீங்க. ஒரு மண்ணாங்கட்டியும் உங்கள்கிட்ட இல்லைன்றது மக்களுக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக தமிழகத்தினுடைய 60-70 ஆண்டுகளினுடைய தமிழகத்தினுடைய வரலாற்றை இன்றைக்கி மாற்றி போட்டிருக்கிறாங்க.
எம்ஜிஆர் வந்தார், உடனே கட்சி ஆரம்பிச்சாரா, உடனே வந்தாரா, எத்தனை ஆண்டுகள் பண்ணார், அது பண்ணார், கலைஞரும் அண்ணாவும் வந்தாங்க, உடனே பண்ணாங்களா, உடனே இது பண்ணாங்களா, எத்தனை ஆண்டுகள் போராட்டம் பண்ணாங்க, அது நடந்துச்சு, எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா அம்மையார் இப்படி இருந்தாங்க. அவங்களாம் இல்லை. இது அண்ணன். அதுக்கும் மேலே தமிழ்நாடு மக்கள் அதுக்கும் மேலே ஒரு முடிவை கொடுத்துருக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் அவங்க பண்ணதெல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு நேரம் இல்லை. இங்கே ஆல்ரெடி மிகப்பெரிய பானை ஒன்று சொன்னார் பாருங்க, அது பெரிய ஓட்டை இருக்குது, ஊற்றுறதெல்லாம் எங்கே போகுதுன்றது தெரியலைன்னு. அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது. அப்புறம் பானையே இல்லாமல் போயிடும், டைரெக்டாகவே ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சூழல்கள் ஏற்பட்டுரும். அப்படின்றதுக்காக இன்றைக்கி மக்கள் வந்து உடனடியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. அதனுடைய தாக்கம் தான் இது அத்தனையுமே. அதை உங்களால் தாங்கிக்கவே முடியல. இனி ஜென்மத்துக்கும் உங்களால் ஆட்சிக்கு வர முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும். திமுக காரன் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன், அதை பார்த்தவன், மிசாவை பார்த்தவன், அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணுறான், கைதாகி போக வேண்டியதானே ஜெயிலுக்கு. போங்க, தியாகி தானே நீங்கள் எல்லாம். ஊரை ஏமாத்துறதுக்கு ஒட்டு மொத்தமாக கரவேட்டியை கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு நீங்கள் எதை கருத்தியல் பேசுகிறேன்ற பேரில் வா என்னோட பேசு, நானும் அதே ஊருக்காரன் தான். அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு மேடையை போட சொல்லுங்கள், நான் போய் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். நாளைக்கே எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். கேளுங்க உங்கள் சேனல் வாயில தயாராக இருக்கிறாரான்னு. என்ன கருத்தை பேசுவார்? அந்த ஊரை பற்றி பேசுவாரா? தான் இருந்த துறையை பற்றி பேசுவாரா? அதுக்கு முன்னாடி 5 வருஷம் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், அதை பற்றி பேசுவாரா? இப்போ இந்த 60 ஆண்டுகளில் நீங்கள் என்ன கழட்டினீங்க அதை சொல்லுங்கன்னு கேட்குறேன். மக்கள் பிரச்சனை என்னங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? தாவேக்காவை விமர்சனம் செஞ்ச அளவுக்கு உங்களுடைய தொகுதியினுடைய பிரச்சனையை நீங்கள் பேசுனீங்களா? அங்கே ஒட்டுமொத்தமாக மலையை தோன்றன்ற பேரில் ஒட்டுமொத்தமாக கொள்ளையடிச்சு சுடுகாடை மாற்றிக்கிட்டு இருக்கிறானு, கனிம வளங்களை கொள்ளையடிச்சு. அதை பற்றி அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுவாரா? இதுக்கு தான் முதவே சொன்ன வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்குன்னு சொல்லிட்டு. இந்த அரசு பற்றி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு சார். இந்த மாதிரி டேக் டைவர்ஷன் மாடல் அப்படின்னு தாவே காட்சியை சொல்லிட்டு, இந்த மாதிரி அவங்கள போய் பார்க்கணுன்னு அனுமதி கேட்குறோம், அதுக்கு மறுக்கிறாங்க. மாத்திரைகள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. காவல்துறை இதில் கண்ணியமாக செயல்பட மாட்டேங்கிறாங்க. அதர்வைஸ் யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது தாவே காட்சியால் என்ன கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ண முடியும்னு அவர் நினைக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, அவர் அதாவது இவங்க அப்பா போராட்டம் பண்ண மாதிரியே வந்து ஏர் கூலர் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து மெரினா பீச்சில் உட்காந்து போராட்டம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்திருக்கிறாரு போல இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் வரும்போதே கேரியரில் இப்போ சாப்பாடும் மாத்திரையும் எடுத்துகிட்டு வர வேண்டியதானே. நீங்கள் எந்த நோக்கத்துக்காக வரீங்க? கைது செய்யப்படும். முதல்ல காவல்துறையை எடுத்துக்கோங்க. நாளைக்கு நீதிபதி கேட்டால் நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாற்றி பேசுவீங்களா? என்ன அடிச்சிட்டாங்க, மிரட்டிட்டாங்கன்னு சொல்ல போகிறீங்களா? மாத்திரை கேட்டேன் நான் கொடுக்கலன்னு நீங்கள் காவல்துறையை டிபெண்ட் பண்ண மாட்டிங்களா? என்ன சின்ன பிள்ளையா நீங்கள்? இதெல்லாம் ஸ்டாலின் யாருக்காவது தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறேன். நான் இவ்வளோ பேசுகிறேன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் பேச தெரியாதா? உங்கள் கட்சிக்காரருக்கு சொல்லித் தர மாட்டீங்களா? சொல்லிக் கொடுங்க. மாற்றி பேசிட போகிறார் நீதிபதி முன்னாடின்னு போய். யாராவது மாத்திரை தர மாட்டேன்னு சொல்லுவாங்களா? ரோட்டில் விழுந்து கிடந்தா கூட நான் என்ன கேட்குறேன்னா, காவல்துறை ஏவல் துறைகளாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தது கடந்த ஆட்சி காலங்களில். அப்போ கூட மனிதாபிமானத்தோட செயல்கள் எத்தனை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோன்றதெல்லாம் தெரியும் இல்லையா? ஒரு சில இடத்துல தவறு செய்யக்கூடிய காவலர்களை நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி பேசினாலும் மறு இடத்துல அதற்காக உழைச்சவன், ஓடுனவர்கள், அதற்காக வழக்கு பதிவு செஞ்சவங்க, அந்த இடத்துல தட்டி கேட்டவங்களாம் காவல்துறையினர் பல பேர் இருப்பாங்க. அதில் எந்த இடத்துலையுமே நமக்கு மாற்று கருத்து கிடையாது. சரி செய்யப்படணும்னு தான் சொன்னமே தவிர ஒழிக்கப்படணும்னு எந்த இடத்துலையும் நம்ம சொல்லலை. மாற்றம் வேணும் தான் கேட்டமே தவிர இதை இவர்களெல்லாம் மாற்றிடணும்னு நம்ம ஒருபோதும் சொல்லலை. புரியுதுங்களா? அவர்களுக்குரிய தண்டனை வேணும்னு சொன்ன தவிர அவர்களை கொன்றணும்னு சொல்லலை. நமக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. உங்களை போல அரசியல்வாதிகள் அரசியல் பிழைப்பு நடத்த வந்தவர்கள் நாங்கள் இல்லை. அரசியலை மாற்ற வந்தவர்கள்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இன்றைக்கி காலையில் செய்திகள் பார்த்தீங்களா? ஒரு இடத்துல 5000 ரூபா லஞ்சம் வாங்குறாங்க, வாங்கின காசை திருப்பி கொடுக்குறாங்க. நீ என்ன பண்ணாலும் அவர் கொண்ட கொள்கையில் சரியாக இருக்கிறாரு. திமுக ஆட்சியில் இதெல்லாம் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக நடந்திருக்கும். எத்தனை பேரை கைது செஞ்சீங்க? கேள்விகள் வருது இல்லை? கரப்ஷனை நார்மலைஸ் பண்ணியிருந்தாங்க அதிமுக ஆட்சியில். இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கங்க, எனக்கு இவ்வளோ கொடுங்கன்றது தான் உங்களுடைய கொள்கை. எங்கள்கிட்ட அப்படி இல்லை. யாரும் எதுவும் தரக்கூடாது, கேட்டால் இந்த நம்பருக்கு இந்த எண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்கன்றது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையும் உறுதி முடிவாக இருக்குது. அதுதான் கொள்கை முடிவாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க? எங்கே போய் லஞ்சத்தை கொடுப்பீங்க? வாங்குறதுக்கே ஆள் இல்லைன்னு போது யார் போய் கொடுப்பா? அப்போ அடிப்படையில் எதை மாற்றணுமோ அந்த இடத்துல கை வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு எரியுது, உறுத்துது.
அனிதா ராதாகிருஷ்ணன் ஏன் இவ்வளோ எகிரி எகிரி வராருன்றது முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அங்கே அவருக்கு எத்தனையோ குவாரிகள் இருக்குது. அங்கே நடக்கக்கூடிய குவாரிகள்லாம் அவரை மீறியெல்லாம் ஒன்றும் செயல்பட முடியாது. அதெல்லாம் ஒரு பெரிய வரலாறுகள் இருக்குது. அமைச்சராக நினைச்சாலும் இப்போ இருக்க கனிம வளத்துறை அமைச்சர் நினைச்சாலும் பண்ண முடியாது சார். இப்போ இருக்கக்கூடியவங்க நினைச்சால இப்போ அதை டைவர்ட் பண்ணணுன்றதுக்கு இவர் என்ன பண்ணணும்? அந்த வேலைகளை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. செட் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி தான் இப்போ அவர் சொன்னார் இல்லை, முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு? will face the consequences. ஆமாம், அதே தான். அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக இவங்க பண்ணுறாங்கன்றது எந்த அவசியமும் கிடையாது. நம்ம கைது செய்யப்பட்ட எம்எல்ஏ பேர் மார்க்கண்டேயன். அவர் பேரில் மட்டும்தான் மார்க்கண்டேயனாக இருக்க முடியும். புரியுதுங்களா? அதனால் நான் இப்போவும் சொல்கிறேன், மக்களுக்கான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. மக்களை சொல்லுங்கள். நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த பக்கம் ஏதாவது ஒன்று இருந்தால் இங்கேருந்து வெளியில் வரத்துக்கு நான் தயங்க மாட்டேன். மக்களுக்கு பாதிப்புன்னு சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போன்றேன். அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. ஒவ்வொரு முறையும் கேட்குறாரு அண்ணன், என்ன வேணும் என்ன வேணும் என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. ஒரு பஸ்ஸில் இவங்களாம் சொல்கிறார், அவர் ஒரு பஸ்ஸில் போகிறாரு, பேருந்துகள் எல்லாம் புதிய பேருந்துகளை இயக்குறாங்க, அந்த பஸ்ஸில் போகிறாரு, காசு கொடுத்து டிக்கெட் இவங்களாம் போட்டுக்கிறாங்க. காசு கொடுத்தா டிக்கெட் வாங்கினார், காசு கொடுத்தா டிக்கெட் வாங்கினார். இப்போ சார் விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா விஜய் அவர்கள் மேலே? திமுகவில் தான் நம்ம நிறைய பேரை தப்பாக விமர்சனம் பண்ணி கொலை மிரட்டலாம் மாறி அரெஸ்ட் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். அனிதா ராதாகிருஷ்ணர்கள், இப்போ மார்க்கண்டேயன். ஆனால் அதிமுக இந்த பக்கம் ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசுறதை பெருசாக கவனிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அவர் பேசுறது முழுக்க முழுக்க ரொம்ப கொச்சையாக விஜய் அவர்களோட பிறப்பை பற்றி பேசுறது, நேரடியாக நீ அடிப்படை உறுப்பினர் அதிமுகவை, நீ அதிமுகவை கைப்பற்ற நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசாரு. இதை பார்த்தீங்களா? இது எப்படி அவங்களால பண்ண முடியுதுன்னு தெரியல, அதுக்காக கேட்க. ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சசிகலா அவர்கள் ஒரு டீமாக இருக்கும்போது இதே ஆர்பி உதயகுமாரனுடைய பேட்டிகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? அது ஒரு பக்கம், அது அவங்க உள்கட்சிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கே யாருமே அவங்க சட்டமன்ற உறுப்பினராக தமிழக வெற்றி கழகத்தில் இல்லை. சரிங்களா? அவங்க வெற்றி பெற்றதை ராஜினாமா செய்வதற்கு அவர்களுக்கு முழு அனுமதி தந்திருக்கு அரசியல் சாசன சட்டம் சொல்லி தருது. சரிங்களா? அதன் அடிப்படையில் அவங்க ராஜினாமா செஞ்சுட்டு வராங்க. இது எந்த விதத்தில் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்? இதுக்கும் தலைவர் தளபதி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்னு அவர் நினைக்கிறார். அதாவது சசிகலா அம்மையார் அவர்கள் எடப்பாடி ஒன்றா சேரணும், ஓபிஎஸ் ஒன்றா சேரணும், டிடிவி தினகரன் ஒன்றா சேரணும், நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படின்றதான் விரும்பினாங்க. ஓபிஎஸ் என்ன விரும்பினார்? அந்த அம்மா ஒன்றா வரணும், டிடிவி ஒன்றா வரணும், நம்ம 4 பேரும் ஒன்றா இருக்கணும்னு நினச்சாங்க. டிடிவி என்ன நினச்சாரு? இதை தான் நினச்சாரு. எடப்பாடி என்ன நினச்சாரு? நம்ம மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சாரு. அதிமுக கொள்ளையடிக்கணும்னு நினச்சது யார்? அப்போ எடப்பாடியார் தானே. இன்றைக்கி அவர் கூட யார் இருக்கா? அண்ணன் செங்கோட்டையனை அதிமுககாரர் இல்லைன்னு சொல்லிடலாமா? விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் அவர்களையும் அதிமுககாரங்க இல்லைன்னு சொல்லிடலாமா? நம்ம வெள்ளமண்டி நடராஜன் அவரை அதிமுகன்னு சொல்லிடலாமா? என்ஆர் சிவபதி வந்திருக்கிறாரு முன்னாள் அமைச்சர், அவரை இல்லைன்னு சொல்லிடலாமா? இன்னும் எத்தனை அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் இல்லைன்னு சொல்லிடலாமா? யாரை சொல்ல போகிறீங்க? அனிதா ராதாகிருஷ்ணனை சொல்லிடலாமா அதிமுககாரர் இல்லைன்னு? ஜெகத் ரட்சகனை சொல்லிடலாமா? பிகே சேகர் பாபுவை சொல்லிடலாமா? செந்தில் பாலாஜியை சொல்லிடலாமா? சிவசங்கரை சொல்லிடலாமா? ராஜகண்ணப்பனை சொல்லிடலாமா? வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் உதயகுமார் அவர்களுக்கு. இவர்களுக்கெல்லாம் வரலாறு தெரியாதுன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதிமுகன்றது அன்வர் ராஜா அங்கே போனார், அதை சொல்லிடலாமா? மைத்ரேயன் போனார், அதை சொல்லிடலாமா? மருது அழகராஜ் போனார், அதை சொல்லிடலாமா? எங்கே அதிகமாக போயிருக்கிறாங்க? அங்கே போய் எதிர்த்து நின்று உங்களை அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, உங்களை எதிர்த்ததே அவங்க தான். அதுவே தெரியலைன்னா இந்த மரமண்டைக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குது அதை சொல்லுங்கள். நீங்கள் என்ன அதிமுகலேருந்து இத்தனை வருஷம் என்னத்தை கழட்டினீங்க அதை சொல்லுங்கன்னு கேட்குறேன். அரசியல் அறிவுன்றது என்ன? பேசுங்க, வாங்க பேசுவோம். எதை பேச போகிறீங்க? உங்களை எதிர்த்து நின்று ஒரே இடத்துல 2 பேரும் எதிரும் புதிருமாக நிற்கக்கூடிய இடத்துல நின்னது நீங்களும் செந்தில் பாலாஜியுமா? இன்னைக்கு 10 நாள் கூட ஆகல, இவங்களுக்கு எந்த பதவியும் பொறுப்பு கொடுக்கல. அதிமுக அபகரிக்கிறாருன்றாரு. இதை சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லையா உங்களுக்கு? மண்டையில் மேலே தான் ஒன்றும் இல்லைன்னு நினச்சேன், உள்ளேயுமா ஒன்றும் இல்லை. முன்னாள் அமைச்சர் வேற. எந்த அறிவின் அடிப்படையில் நீங்கள் அமைச்சராக இருந்தீங்க? அதே அமைச்சரவையே அடுத்த 5 வருஷம் இன்னொருத்தர் பண்ணியிருப்பார்ல, அதை எதிர்த்து நீங்கள் எத்தனை கேள்விகள் கேட்டிருப்பீங்க? முட்டாள்களை பற்றி பேசுகிறீங்களே நீங்கள்.
லோயலாமணி அவர்கள் வந்து தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். பல்வேறு தரப்புல இருந்து அதுக்கு வந்து அவருக்கு பாராட்டுக்கள். ஏன்னா நல்ல பேச்சாளர் அவர். நிறைய நூல்கள் சம்மந்தமாக அவருக்கு நிறைய அறிவு இருக்குது அப்படிங்கிறதுனால அவருக்கு அந்த பதவி கொடுத்துருந்தாங்க சார். ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸில் அவர் வந்து விஜய் அவர்களை பற்றி பேசும்போது அவர் பாடின பாடல்கள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் எடுத்து தீண்டாமை பற்றியெல்லாம் விஷயங்கள் பேசினார். அது இப்போ வந்து வைரல் பண்ணிட்டு இவருக்கு என்ன தகுதி இருக்குது, இவருக்கே நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசுகிறாங்க சார். எம்ஜிஆர் அவர்களை பற்றி பாடினா படத்தில் வருமா, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும்ன்ற ஒரு பாடல். அவரோட பாட்டா? பாடினது அவரா? எழுதுனது அவரா? அவருடைய வரிகளாக தானே குறிப்பிடுறாங்க. அப்போ தீண்டாமையை எடுத்து தீப்பந்தம் கொளுத்துன்னு சொல்லி அந்த வரிகள் வருது இல்லையா? அதை தம்பி சொன்னது குறிப்பிட்டதில் என்ன தவிர நீங்கள் பெருசாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு கேட்குறேன். கிலோ கணக்கில் நகையை போட்டுக்கிட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க திமுக முன்னாள் அமைச்சருடைய மகனும் எம்பியும். அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை இல்லையா? திமுக ஆட்சி காலத்தில் கடைசி நேரத்தில் முடிய போகிற நேரத்தில் ஸ்டேஜில் வந்து ஒரு நடன கலைஞர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து ஆடுறாங்க, குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போலன்னு சொல்லிட்டு. அது என்ன அந்த பாட்டுக்கு மேடையில் ஆடாதீங்க, கீழே வந்து இறங்கி ஆடுங்கன்னு ஆட வச்ச அமைச்சர்கள்லாம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் விமர்சனம் பண்ணுங்களேன். அதுக்கு எந்த பத்திரிகையாளரும் வரமாட்டாங்க, எந்த அண்டா குண்டாலாம் வராது இல்லையா? ஆனால் லியோனி வந்து மிகப்பெரிய ஒரு தியாகி. தமிழகத்துக்காக மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தினவர், தமிழுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினவர். கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு சிங்கப்பூரில் என்ன நடந்ததுன்றது இன்றைக்கி காணொலிகள் இருக்குது. 5 மணிக்கு போக வேண்டிய மீட்டிங்குக்கு நீங்கள் எப்படி போதையில் போய் நின்னீங்கன்றது இன்றைக்கி இருக்குது. நான் சொல்லலை, காணொலிகள் இருக்குது. முழு காசையும் வாங்கிட்டு எந்திரிச்சு போனார். யார்? தமிழக பாடநூல் கழகத்தினுடைய தலைவர். ஏன் அவர்களை விமர்சனம் பண்ணலை? பாடநூல் கழகத்தில் இந்த 5 வருஷத்தில் என்ன பண்ணினார்? இப்போ தம்பி போனவுடனே அங்கே இருக்கக்கூடிய அவலங்களை எடுத்து எல்லாத்தையுமே வீடியோவும் ஃபோட்டோவும் போட்டுக்கிட்டு இருக்கிறார். நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்குறதுக்கு அதனால தான் உடனடியாக நல்லா பதில் கொடுக்க முடியுது. லியோனி 5 வருஷம் என்ன பண்ணார்? அப்படியே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு இப்போ அவரோட பட்டிமன்றங்கள்லாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன் சார். கேட்டிருக்கீங்களா? கேட்டிருந்தீங்கன்னா சரி. தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்காக பட்டிமன்றங்கள் நடத்தினார். பெண்களை எவ்வளவு கேவலமாக சித்தரிக்க முடியுமோ அவ்வளோ கேவலமாக சித்தரித்து, அவ்வளோ இப்போ இளைய சமுதாயத்தை எந்த அளவுக்குலாம் கேவலமாக சித்தரிக்க முடியுமோ அவ்வளோ கேவலமாக சித்தரித்து நடத்த ஒரு பட்டிமன்றத்தை காசு வாங்கிட்டு நடத்தக்கூடிய, காசுக்காக திங்கக்கூடியவர் நீங்கள். அவர் 5 வருஷமாக என்ன பண்ணாருன்றதை கேட்க முடியல. அப்போ உங்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இந்த கழகம், அந்த துறை எப்படி செயல்படுதுன்றது தான் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? தம்பி லயோலாமணிக்கு என்ன வாங்க, இப்போ அதை கேட்குறாங்கல்ல கேள்விகள். நீங்கள் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சோசியல் மீடியாவில் பதிவு போடுறதுனால நீங்கள் போராட்டக்காரராக மாறிட முடியாது. போராட்டக்காரர்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் எவ்வளோ வலியும் வேதனையும் சந்திச்சிருக்கிறோம், எவ்வளோ அடக்குமுறைகளுக்கு ஆளாயிருக்கிறோம், எத்தனை வழக்குகளை சந்திச்சிருக்கிறோன்றதெல்லாம் எங்களுக்கு இருக்குது. இல்லைன்னா இன்றைக்கே கமிஷன் ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் பார்க்கலாம். ஏதோ சும்மா எழுதி வைக்கிறதெல்லாம் இல்லை, புரியுதுங்களா? அத்தனையுமே நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். நாங்கள் முகநூலில் எழுதிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. களத்தில் நின்று போராடியவர்கள், மக்கள் பிரச்சனைக்காக நின்றவங்க. அதனால் உங்களுடைய இந்த எழுத்துக்கள்லாம் எங்களை ஒன்றும் பண்ணிடாது. ரீசெண்டாக விஜய் அவர்களை வந்து சார் நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், பேசுகிறோம், என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, இதெல்லாம் விமர்சிக்க முடியுதோ விமர்சிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. நார்த் இந்தியாவில் வந்து விஜய் அவர்கள், அதாவது நார்த் இந்தியாவில் நிறைய மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அவங்களாம் வந்து நெக்ஸ்ட் பிஎம் யாருன்னு பப்ளிக் பைட்ஸ் கேட்க போனாங்கன்னா விஜய் தளபதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சத்தீஸ்கரில் இருக்க ஃபேன்ஸ் கிளப், விஜய் ஃபேன்ஸ் கிளப், அவங்க வந்து செக்ரட்டரியேட்டில் யாரையும் பார்க்க முடியாதனால அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. இங்கே நடந்த மாற்றங்கள் வந்து இந்தியா முழுக்க மாறணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ தமிழக வெற்றி கழகத்தை வந்து பாரத் விஜய் கழகம்னு மாற்றணும்ட்டு சஜஸ்ட் பண்ணுறோன்ட்டு அவங்க வந்து சும்மா ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இது வந்து எப்படி பார்க்கலாம்? இதை நேஷ்னலாக ஒரு மேபி விஜய் சாருக்கு ஒரு விஷன் இருக்கலாம், பிஎம் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம். பட் ஆனால் தமிழக வெற்றி கழகம் இது எப்படி பார்க்குது? இல்லை, நான் இப்போ திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் சேனலில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஏற்கனவே அதுக்கு பதில் கொடுத்துட்டேன். இது வந்து ஒரு தேசிய கட்சியாக மாறக்கூடிய பரிமாணம் உண்டுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து பல சேனல்கள் வந்து நகைப்போட சிரித்தாங்க, புரியுதுங்களா? அப்போ வந்து இப்போ பாண்டிச்சேரியிலையும் தரம் பதிச்சிருக்கு. கேரளாவில் எவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இருக்குன்றது தெரியும்.
மங்களூரில் தலைவர் தளபதி அவர்கள் போயிட்டு வரும்போது எப்படிப்பட்ட கூட்டம் திரண்டு நின்றுச்சுன்றதை உங்களால் பார்க்க முடியுது. கூடக்கூடிய கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாதுன்னு சொன்னவர்களுக்கு சாட்சி எது சாட்சி? ஒட்டுமொத்த அரசியல் வரலாற்றை மாற்றிருக்கிறது தான் சாட்சி. புரியுதுங்களா? இப்போ அங்கே கூடக்கூடிய கூட்டத்துக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்கன்றது தெரியல. கேரளாவில் சொல்லுவாங்கன்னு எல்லாரும் உதாரணம் சொல்லிட்டாங்க. திரையில் காண்பவர்கள்லாம் தலைவர்கள் ஆக மாட்டார்கள், கேரளால அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எப்படி இருக்குது கேரளாவில்? கேரளா மக்கள் இன்னைக்கு எதை விரும்புகிறாங்க? யாரை எதிர்பார்க்குறாங்க? விஜய் அவர்கள். அவரை எதிர்பார்க்குறாங்களா இல்லையா? அத்தனை பேருக்குமே தெரியும். வேற மாநிலத்திலும் இதே போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. டிவிக்கு பாட்டு போட்டு நிறைய பேர் வந்து ரோட்ல ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மும்பையிலேருந்து ஒரு தம்பி வந்திருந்தார். பார்த்து என்னை கை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேசிட்டு போனார். புரியுதுங்களா? டெல்லியில் இருக்கிறாங்க, உலக நாடுகளில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, துபாயில் இருக்கிறாங்க, நிறைய நாடுகளில் இருக்காங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி இவர்கள் இன்னைக்கு இந்தியா முழுக்க தமிழகத்தில் வந்த ஒரு மாற்றம் போல் பவன் கல்யாண் வந்து இதெல்லாம் எப்படி வந்து ஒரு சுருக்கிடணும்னு எப்படியெல்லாம் ஒரு முயற்சியை மேற்கொண்டார்களோ, அதாவது அந்த பிஜேபியோட போயிடணும், அவ்வளோ சீட்டு வாங்கிக்கணும், இந்த ஒரு துணை முதல்வராக வரணும் அப்படின்னு இவர் கிளாஸ் எல்லாம் எடுத்தார். இப்போ அப்புறம் தேர்தல் வெற்றிக்கு பிறகு நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறார். பொறாமையாக இருக்குலாம் சொல்லிட்டு இருந்தார். ஆமாம், சொல்லியிருக்கிறார். அதுதான் சொல்கிறேன், அரசியலில் அதை கூர்ந்து கவனித்து சிந்தித்து ஆற்றலோடு செயல்பட்டிருக்கிறார். புரியுதுங்களா? அதை சிந்திக்க மறந்த தாமு அன்பரசன் நமக்கு எதிரி அதிமுககாரங்க தான் பார்த்துட்டு இருந்தோம். நடுவில் அவர் தவறான ஒரு வார்த்தையை சொல்லி தான் செய்கிறார், இவனுங்க எப்படி ஜெயிச்சானுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுடைய விஷயமே தப்பு இல்லையா? உங்களுக்கு எதிரி யாருன்னே தெரியலையப்பா, நீங்கள் எப்படி வந்து கட்டமைச்சிங்கன்னு தான் நம்ம கேட்குறோம் இல்லையா? அது மாதிரி எதிரியே அவங்களுக்கெல்லாம் யாருன்னு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒன்றியம் முழுக்க இன்றைக்கி மக்கள் அந்த எதிர்பார்ப்பை இன்றைக்கி மேற்கொள்கிறாங்க. அது அவர்களுடைய விருப்பம். அவர்கள் மாநிலத்தில் அந்த மண்ணினுடைய மைந்தனாக இங்கே வந்து தனக்கான ஒரு தலைவன் வேணுன்றதை பதிவு செய்கிறான். அதை நான் எப்படி கருத்தியெல்லாம் கடந்து போக முடியும்? நிச்சயமாக எனக்கு இருந்த ஒரு ஏக்கம் அந்த தம்பிக்கு இருக்காதா? அந்த தம்பிக்கு இருக்கும்ல, தன்னுடைய மண்ணையும் மாற்றணும், ஒரு ஆட்சியாளன் வரணும்னு விரும்புகிறான்ல. அதே தானே நான் விரும்பினது தானே அவன் விரும்புகிறான். கண்ணாடியை போல தான் பார்க்க முடியுதுன்னு சொல்கிறேன். நீங்கள் கரூர் சம்பவம் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு சார். துரை வைகோ அவர்கள் யூடியூப் சேனலுக்கு ஒன்று கொடுத்துருந்தாரு. அப்போ சொல்கிறார் ஒரு விஷயம், நாங்கள் கரூர் சம்பவத்தை அப்போ நாங்கள் நைட்லாம் தூங்கலை, நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி வைகோ அவர்கள் தலைவர் வந்தார், இந்த மாதிரி பார்த்தியாப்பான்னு கேட்டார். நாங்கள் நியூஸ் பார்த்துட்ருக்கோம். பார்க்கும்போது எங்களுக்கு, நான் பேர் குறிப்பிட விரும்பலை, எனக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க, விஜய் அவர்களை தான் இதுக்கு காரணம், விஜய் அவர்களை குற்றவாளிப்படுத்தி ஒரு ட்வீட் போடுங்க, ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதை அந்த கனெக்ஷன் அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, அப்போ அந்த சம்பவம் நடந்து அந்த மிட் நைட்டில் ஏகப்பட்ட பேர் தொடர்ந்து கட்சி ரீதியாகவும் சரி, நடிகர்கள் அவங்களா இருக்கட்டும் சரி, ட்வீட் போட்டுகிட்டே இருந்தாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது பலமுறை நம்ம பேசியிருக்கோம். கரூர் சம்பவத்தில் செந்தில் பாலாஜி புறப்பட்டு வீட்டிலேருந்து வரும்போதே வீடியோ போட்டுக்கிட்டே அந்த இடத்துக்கு சேர்ந்ததும், புரியுதுங்களா? அவசரமாக தலைவர் தளபதி அவர்கள் அந்த இடத்துல இருந்து காவல்துறையினர் வெளி நடத்தினதும், இது எல்லாமே சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. புரியுதுங்களா? அதே போல் அவ்வளோ ஆம்புலன்ஸை கொண்டு நிறுத்தினதும், கரூர் மாவட்ட திமுக மருத்துவ அணின்னு போட்டு அத்தனை ஆம்புலன்ஸுங்களை கொண்டு நிறுத்தினதும், விளாத்திக்குளத்தில் என்னுடைய தங்கச்சிக்கு பிரேத பரிசோதனை செஞ்சு அதனுடைய ரிப்போர்ட்டே இன்னும் தர முடியல, பிரேத பரிசோதனையுடைய அறிக்கை தர முடியலன்னு 1 வாரம் ஆகி சொன்னதும், அதே இடத்துல விடிவதற்கு முன்னாடி உடலை எரிச்சு சாம்பலாகவே ஆக்கிட்டோன்னு சொன்னதும் எவ்வளவு கான்ட்ராடிக்டாக இருக்குன்றதை உங்களால் பார்க்க முடியுது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெயரை அறிவித்ததுலேருந்து அதனுடைய ஆதரவாளனாக தொடர்ச்சியாக எல்லா சேனல்களுக்கும் போய்கிட்டு இருக்கேன். அப்போது ஒரு சில இடத்துல இருந்து என்னன்னா, அந்த யூடியூபர்களுக்கும் வரக்கூடிய அழுத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் போடுங்க, உங்களுக்கு பணம் தரோம், 1 லட்சம் ரூபாய், ஃபஸ்ட்டு இந்த நியூஸை பேசணும், அவர் தான் குற்றவாளின்னு பேசணும். அது மாதிரி கலர் கண்ணாடிக்கும் ஒரு நெருக்கடி வந்ததுன்றது எனக்கு தெரியும். புரியுதுங்களா? ஆனால் ஊடக தர்மத்தை மீறலை. அப்போவே நான் அதுக்கு வாழ்த்தும் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அப்போ நெறியாளர் வேற ஒருத்தர், ஆனால் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது நிறைய ஊடகங்கள், நிறைய பேர் அந்த ஸ்டாண்டில் தான் இருந்தாங்க. இப்போ பொதுவாக சொல்கிற தனியார், ஏன்னா குறிப்பிட்டு பேர்களை சொல்ல நான் விருப்பப்படலை, நிறைய தனியார் யூடியூப் சேனலில் உள்ள அத்தனை பேருமே நிறைய பேர் இருந்தாங்க.
காசு மட்டுமே குறிக்கோள்ன்றவங்களாம் வாங்கிக்கிட்டாங்க, பேசுனாங்க. அப்புறம் மூக்கடைஞ்சு போனாங்கன்றதை வச்சுக்கோங்களேன். நிறைய ஆடியோஸ் எல்லாம் வெளியானது எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. நம்ம தம்பி நெல்சன் வழக்கறிஞர் கூட அதை பற்றியெல்லாம் வீடியோஸ்லாம் போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எல்லாருடைய முகத்திரைகளும் கிழிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் உண்மைதான். அன்னைக்கு சொல்ல வேண்டிய துரை வைக்கோ இன்னைக்கு லேட்டாக சொல்கிறாருன்றது மட்டும்தான். ஆனால் ஜலீல் என்றைக்குமே தாமதிக்கலை, அதை உடனடியாக சொன்னான். ஏன்னா கரூர் சம்பவத்தில் முழுக்க முழுக்க நான் கூட இருந்தேன். அந்த நிகழ்வில் அங்கேருந்து வரும்போது வழிகளில் என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தோன்றது எனக்கு தெரியும். வந்த மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 4 யூடியூப்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கேன். திங்கட்கிழமை ராஜ் டிவியில் நேரலையில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து உட்காந்து விவாதங்களில் பங்கெடுத்திருக்கிறேன். அப்போ யாருமே எங்கேயுமே போகலை. நான் என்னுடைய ஸ்டாண்டில் உறுதியாக இருந்திருக்கிறேன், பேசியிருக்கேன். தேவையான தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள்.